மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஸ்பானிஷ் ஆம்லெட் தாங்க பார்க்க போறோம். வெளிய நல்ல பொன்னிறத்துல உள்ள நல்ல புசுபுசுன்னு ரொம்பவே புரோட்டீன் ரிச்சான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்பானிஷ் ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். 2 பூண்டு பல், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஸ்ப்ரிங் அனியன்ஸ். இப்போ ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் தாங்க நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரணுங்க. நல்லா எல்லா பக்கத்துலேயும் திருப்பி விட்டு நல்லா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகு சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா காய்ந்த மிளகாயை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ரிவர்ஸ் போட்டு இந்த மாதிரி துகள்களாக பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பொரிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அந்த மிக்ஸ் பண்ண உருளைக்கிழங்கு முட்டை வெங்காயத்தை அதில் ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக காய்ந்த ரோஸ்மேரி இலைகள் மட்டும் சேர்த்துக்கிறேன். அது ஆப்ஷனல் தான். 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பிளேட் வச்சுட்டு பேன் கவர் ஆக மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அந்த பேனோடு சேர்த்து ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணுறேன். மறுபடியும் அந்த பிளேட்லேருந்து அதே பேனில் போட்டு குக் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம கரண்டியை வச்சு திருப்பி போடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம். பாருங்கள், அதே மாதிரி 4 நிமிஷம் இந்த சைட்லேயும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா பிரமாதமான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி. இந்த செகண்ட் மெத்தடில் எல்லாம் சேம் அதே இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, இதில் பூண்டு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குறேன். பூண்டு ஆப்ஷனல் தான், பட் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால நான் சேர்த்துருக்குறேன். ஒரிஜினல் ஸ்பானிஷ் ஆம்லெட்டில் பூண்டு கிடையாது, பட் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதே மாதிரி வெங்காயம் உருளைக்கிழங்கு நல்லா பொன் நிறமாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் பொன் நிறமாயிட்டு இருக்க சமயத்தில் ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், வெங்காயத்தாள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த பொரிஞ்ச உருளைக்கிழங்கு வெங்காயத்துக்கு மேலே இப்படி ஊற்றிடுங்க. இதுதான் 2வது மெத்தட். ஃப்ளேவருக்காக காய்ந்த ரோஸ்மேரி இலைகள். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 4 நிமிஷம் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ளிப் பண்ணி எடுத்தால் அட்டகாசமான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்பானிஷ் ஆம்லெட் இந்த மாதிரி நல்லா திக்காக தான் இருக்கும். உங்களோட பேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த திக்னஸ் மாறும். சின்ன பேனில் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு உருளைக்கிழங்கு இன்னொரு முட்டை கூட சேர்த்திங்கன்னா நல்லா கேக் மாதிரியே நல்லா திக்கான பீஸை கிடைக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி விதவிதமான வித்தியாசமான ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க. மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும். ஏற்கனவே நம்ம சேனலில் எக் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கிறோம். எக் பிளேலிஸ்ட்டை கார்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பானிஷ் ஆம்லெட்டை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.